இல்லையா? சத்தியகீர்த்தி நீங்க தானா? ஆமா, அயோத்திபுரி ஆண்டு வரக்கூடிய காவலாளி சத்தியகீர்த்தி ஹரிச்சந்திரன் இருக்கிறார். போன போயிட்டு போகுது இருக்குதா? அப்படி இந்த ஆடியா வந்து ஒரு வார்த்தை சொல்லு. சத்தியகீர்த்தி நாங்க தேடி நாகபாவன் வந்து இருக்கிறார். யாரு நாரத வாங்க முடியல. அப்படி எல்லாம் எதுக்குண்டு அழைக்க வேண்டாம். ஆனால் நாரத வாங்க முடியல. வணக்கம் வணக்கம் தனக்காகட்டும் ஐயா வாரு வாரோம். பார்த்தால் ஐயோ தேடி வந்து இருக்கிறாய் இல்லையா? அப்படி இருந்தால் உன் இடத்தில் ஒரு சிறியதாக ஒரு வார்த்தை கேட்கட்டுமா? வந்தாச்சே பார்க்கிற போது தேடி வந்திருக்கிறார் இல்லையா? என்னங்களையா காரணம்? என்ன? அப்போது பார்த்தார்கள். அரித்தலிடத்திலே பொய் வாங்க வேண்டும் என்று 46 சுபங்களும் பொய் வாங்க வேண்டும் என்று புனிதத்திலே சபதம் வைத்து பார்க்கிற போது பொய் சொல்லாத மன்னன் என்று அத்தனையும் பார்த்தாய். கலையனுக்கு அடிமையாகினாய். ஆமா, தொன்னை எடுத்தான். குடலிலே போய் அமர்ந்து துண்டுக்கும் கால் காசிக்கும் முள துண்டுக்கும் வாய்க்கரிக்கும் சுடலிலே அமர்ந்து காவல் கொண்டிருந்தாய். அப்படி இருக்கிற போது இன்றைய தினத்திலே அந்த காரணம் பார்க்க வேண்டும் என்றால் நான் அழைத்து அயோத்திபுரி அச்சந்தமனை நான் அழைத்துக் கொண்டு வருகிறேன் என்று சபதம் வைத்துக் கொண்டிருக்கிறீங்களா? என்னுடைய பேச்சை கேட்டு வருகிறாயா? வர முடியுமா? போலாம். போலாம்.
சுகமே ஜெயம். நல்ல நேரம். இந்த மதிப்பூரி அப்பா தமிழரசன் அவர்கள் பணமாக இருக்கிறார். தமிழரசன் அவர்கள் மறந்து பணமாகப்பட்டது. அதே செத்து என்பதையும் ஆண்டு வைகுண்டம் 4ஆம் மோட்சமானே அதே மீசக்காரன் என்று சொல்லக்கூடிய சின்னசாமி கவுண்டர் அவர்கள் சின்னசாமி கவுண்டர் அவர்கள் செத்து என்பதையும் ஆண்டு வைகுண்டம் 4ஆம் மோட்சமானார் என்று தமிழரசன் அவர்கள் பணவாங்க ஆத்மா எங்கிருந்தாலும் எல்லாம் வல்ல இறைவனா இருக்கக்கூடிய அந்த பகவான் பதவி அடைந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறோம். அவரால் வழங்கிய 50 வாடாமல் நாடக மேடைக்காகவே சுகமே தெரியும். மதிப்பூரி அண்ணா இல்லையா கொடுப்பதற்கு ஒரு குணம் வேண்டுமா? கண்ணனை போல் கொடுக்க முடியாது என்று மகாபாரத்தில் சொல்லியிருக்கிறார். கார்த்திகை பின் மழை கிடையாது, கண்ணனுக்கு பின் சண்டை இல்லை. அப்படி கண்ணனை போல் கொடுக்கும் தயாரி நிதி குணமளித்து அதே மதிப்பூரி ஐயா பெருமக்குடி ஐயா பழனி அவர்கள் விழாவில் கலந்து பரவல இருக்கிறார். பழனி அவர்கள் வழங்க பரமாகப்பட்டது. எல்லா வல்ல ரவி மருவத்தூரில் கோயில் கொண்டு அருள் புரியக்கூடிய மகராசி மருவத்தூர் ஓம் சக்தி அம்மன் மீது பரவலிக்கு ஓம் சக்தி அம்மனுடைய அருளால் வாடிய நலனே வாடிய பல்லான் என்று வார்த்தைகிறேன். அழைத்துக் கொண்டு வந்து விட்டேன். சாமி மும்மூர்த்திகளுக்கு அநேக வணக்கம். இருந்த போது எம்பெருமானே இருந்த போதும் அந்த சொர்க்க வாசலுக்கு தளபதியாக நியமிக்க வேண்டுமென்றால் அரிசந்தனுக்கு முடிச்சுட்ட வேண்டும், பட்டை சூட்ட வேண்டும். ஆமா, அதனால் அரிசந்தனுக்கு பட்டை சூட்ட. ஆமா, அரிசந்திரா அப்படியே அரிச்சந்திர ராஜனுக்கு பட்டம் தரித்திருக்கிறோம். பட்டம் தரித்த போதும் சொர்க்கவாசலுக்கு வெளியே தளபதி. ஆனால் அரிச்சந்திரா, ஆனால் சாமி இப்போது உனக்கு பட்டம் தரித்திருக்கு. ஆமா, பட்டம் தரித்தாலும் சொர்க்கபதிக்கு சொர்க்கவாசலுக்கு தளபதியாக அமர்ந்திருக்கிறோம். அப்படி தளபதியாக அமர்ந்தால் ஆமா சொர்க்கப்பதி திறக்க வேண்டும். அப்படிங்களா? அப்படி திறந்து ஆமா சொர்க்கப்பதியை நீ அமர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆமா யார் யார் என்னென்ன தவறு செய்கிறாரோ, யார் தர்மம் செய்கிறார், யாவர் துஷ்டதோ என்பதை அன்றென்று எழுத வேண்டும். ஒரு வருடத்திற்கு 12 மாதம் 12 மாதங்களை நான்காக வகுக்க வேண்டும். நான்காக வகுத்து 3 மாதத்திற்கு ஒரு இது அப்படின்னாலும் சிற்றே வைகாசி ஆடி ஒரு இந்த 3 மாதங்களில் தவறு செய்து வந்தாலும் சரி, தர்மம் செய்திருந்தாலும் சரி, கர்மம் செய்திருந்தாலும் சரி, முதலாக தெய்வலோக பதவி தேவேந்திரனை சேரட்டும். ஆமா, அப்படி ஆகட்டும். ஆடி ஆவணி இந்த 3 மாதங்கள் இருப்பவர்களுக்கு யமலோக பதவி தவறு செய்திருந்தாலும் சரி, தர்மம் செய்திருந்தாலும் சரி, கர்மம் செய்திருந்தாலும் சரி, யமன் பதவியை சேரட்டும். அப்ப இருந்தாலும் இந்த 3 மாதங்கள் 2 பிரிவாக பிரித்து இன்னும் வைகாசி ஆடி இந்த 3 மாதங்கள் இருப்பவர்களுக்கு சிவலோக பதவி தர வேண்டும். மார்கழி தை மாசி இந்த 3 மாதங்களை வைகுந்த பதவி ஆண்டவர் வகுத்து 4 பிரிவுகளாக பிரித்து சிவலோக பதவி, யமலோக பதவி, சிவலோக பதவியும் சொர்க்கப்பதவி. எப்படி 4ஆக வகுத்து 4 பதவியை பிரிவாக வகுத்து 4 பதவி சேர வேண்டும். ஆமா, அப்படி ஆகட்டும் சாமி. வாருங்கள்.
கேளுங்கள் பேர் அன்புமிக்க பெரியவர்களுக்கு ஒரு அன்பான அறிவிக்கை. இந்த தினத்தை மாண்டு வருகின்ற 4வது மோட்சமாயிருக்கிறார். அந்த தந்தையார் நேசக்காரன் என்று சொல்லக்கூடிய செல்லசாமி கவுண்டர் அவர்கள். அவர் ஆத்மா சாந்தி வேண்டும். இதோ சொர்க்கப்பதி திறக்குது. சொர்க்கப்பதி திறந்தபடியால் அவருடைய ஆத்மா சாந்தி வேண்டும் என்று அந்த குடும்பத்தார் அனைத்து பேர்கள் வந்து சொர்க்கப்பதி திறக்கிறோம். அந்த சொர்க்கப்பதியில் வந்து வணங்கி விட்டு அவர் சொர்க்கம் சேர வேண்டும் என்று அவரை கையெடுத்தால் அவர் சொர்க்கப்பதி சேருவார். அதனால அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இருந்து வாங்க எல்லாம் வாங்க. அது மட்டும் முடியாது. படுத்துருக்கோம் கொஞ்சம் இருந்துக்கிறோம். ஏன்னா சொர்க்க வாசல் திறக்கிறோம். சொர்க்க வாசல் திறக்கும் போது யாரும் தோணும் கூடாது. அப்புறமா சொர்க்க வாசல் திறந்து பின்னாடி படுத்துக்காங்க. அதனால சொர்க்க வாசல் திறக்கும் போது யாரும் தோணக்கூடாது. அப்படி தோணுனா உங்களுக்கு தலைமுறை கொடுக்க மாட்டோம். எல்லாம் வாங்க.